அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி, தமிழுக்கு வைகாசி மாதம் 29ஆம் நாள், வியாழக்கிழமை. பிரதமை திதி 2:28 வரை, அதற்கு மேல் துதியை திதி. நட்சத்திரம் மூலம். அப்போது சந்திராஷ்டிரமம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10லிருந்து 11 வரை, 12லிருந்து 1 வரை. அணிய வேண்டிய சர்ட்டின் கலர், அதாவது உடையின் நிறம் மஞ்சள். மஞ்சள், கோல்டு, பிஸ்கட் அந்த மாதிரிப்பட்டதை எடுத்துக்கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது, அதாவது அவாய்ட் பண்ணக்கூடியது பிங்க். சாப்பிடக்கூடியது பைனாப்பிள் சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போது அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் முதல் 3, அதாவது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அவங்களுக்கு துளாராசி வருது இல்லையா? ஸோ அந்த 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய ராசிநாதன் செவ்வாய். அப்படின்னா 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு உடையதாகிவிடும். விசாக நட்சத்திர நாயகன் குரு. இந்த பெரும்பாலும் அந்த குரு அம்சமாக இருக்கனால அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோற்றம் நல்ல அழகான தோற்றம் அமைந்திருக்கும். அளவான அங்க லட்சணம் உடையவராக இருப்பார். பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அதே மாதிரி தேர்ந்த கல்வி ஞானமும் தெளிந்த அறிவும் படைத்தவர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதல், மிகவும் பற்றுதல் கொண்டவர்கள். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று மன நிம்மதி சற்று குறைகின்றது. வீண் அலைச்சல்களுக்கு பிறகே காரியம் கைகூடுகின்றது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளாவிட்டால் திருட்டு, ஏமாற்றம் ஆகியவற்றிற்கு உள்ளாக வேண்டி வரும். மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளாவிட்டால் வீண் மனத்தாங்கள் உண்டாகலாம். அடுத்து ரிஷபராசி. சொன்ன சொல்லை காக்க முடியாமல் போய்விடுகிறது. மருத்துவ செலவு அதிகமாகிறது. அனாவசியமாக கோபம் உண்டாகி அதன் மூலம் நல்ல மனிதர்களின் விரோதம் ஏற்பட போகிறது. பொருள் சேதம் உண்டாகிறது. வருமானம் கொஞ்சம் மந்த நிலையில்தான் இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போய்விடுகிறது. குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. மனைவி மக்களினால் பிரச்சனையே உண்டாகிறது. நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுகின்றனர். ஆனாலும் வெளியூர் பிரயாணத்தினால் மன அமைதி உண்டாகிறது. அடுத்து கடகராசி. வாழ்க்கையிலும் வழக்கு முதலியவற்றிலும் வெற்றியே கிடைக்கின்றது. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. செலவினங்கள் கட்டுக்கு அடங்கி மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தெய்வ பக்தியில் அபிவிருத்தி உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. எடுத்த காரியம் வெற்றியடைவதில் சற்று தாமதம், ஆனால் வெற்றி நிச்சயம். பணவரவு இருந்தாலும் செலவுகள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்தில் சுபகாரிய செலவு ஏற்படுகின்றது. சகோதரர் ஒருவர் பட்டு பணச்செலவு உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். தேவையில்லாமல் குடும்பத்தில் கெட்ட பெயர் வருகிறது. சொறி, சிரங்கு போன்ற வியாதிகள் உண்டாகலாம். ஆனாலும் வீட்டில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் மனைவி மக்கள் ஆதரவும் இருந்து வருகின்றது. எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கின்றது. அடுத்து துளாராசி. தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். சிறு விபத்தும் ஏற்படலாம்.
பயமும் பணத்தட்டுப்பாடும் இருக்கிறது. பொருள் நஷ்டம், வீண் அலைச்சல் ஆகியவை ஏற்படும். கீரை, மோர், இளநீர் போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிவனை வழிபட இன்னைக்கு தொல்லைகள் ஓரளவு உங்களை விட்டு விலகிவிடும். அடுத்து விருச்சிக ராசி. மனைவி, சகோதரி, தாயார் ஆகியோரெல்லாம் பணவிரயம் ஏற்பட போகின்றது. செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்காது. மனைவியுடன் மனத்தாங்கல் ஏற்படக்கூடும். வெளியூர் பிரயாணங்களை விலக்குவது நலமாகும். தெய்வ பக்தியில் மனதை செலுத்தி தைரியமாக இருந்தால் வரும் தொல்லைகள் அகன்றுவிடும். அடுத்து தனுசு ராசி. நண்பர்கள், விரோதிகள் என சகல வர்க்கத்தாரினாலும் நன்மையும் உதவியும் கிடைக்கின்றது. விரோதிகளும் நண்பர்களாகி விடுகின்றார்கள். எதிரிகளின் தொல்லைகள் குறைகின்றது. மறைமுகமான எதிர்ப்புகள் மறையும். செய்தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் காணப்படும். மனைவி மக்களினால் மனமகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அடுத்து மகர ராசி. குடும்பத்தினரின் உதவியும் ஆதரவும் இருந்து வரும். அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகளினால் பிரச்சனை ஏற்படும். வீட்டில் அமைதியும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கிறது. பணத்தட்டுப்பாடு அதிகரித்தாலும் சமாளித்து விடுகின்றீர்கள். அடுத்து கும்பராசி. தூரதேச பிரயாணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் வருகின்றன. செலவினங்கள் கட்டுக்கடாமல் போயினும் பணத்தட்டுப்பாடு இருக்காது. எப்படியாவது பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் மன நிம்மதி கிடைக்கின்றது. அடுத்து மீன ராசி. மன நிம்மதி அதுதான் மெயின் உண்டாகின்றது. கவலைகள் ஓரளவு குறைகின்றன. எதிர்பாராத வகையில் பணம் வரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவி உறவு சற்று மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரியின் உதவியும் ஆதரவும் கிட்டுகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.